சேற்றில் புதைந்து போன பல அரச பேருந்துகள். 1500 இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவைகள் ரத்து. வெளியானது முழு விபரம். வியப்பை ஏற்படுத்தும் ஜனாதிபதி அனுரவின் தரப்பினர். ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரியின் வீடு வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பரிதாபம். தனி மனிதனாக சுத்தப்படுத்தும் காட்சிகள் வைரல். மலையக வீதிகளில் நடைபெறும் பெரும் சிக்கல்கள். பாதைகளில் கவிழ்ந்த கனரக வாகனம். தக்க பாடம் படிப்பித்த போலீசார். இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 479 அதிகரிப்பு. நாளாந்தம் உயரும் பலி எண்ணிக்கை. நிவாரணம் கொடுக்க சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மக்களால் விரட்டியடிப்பு. தென்னிலங்கையில் நடைபெற்ற அடுத்த அதிர்ச்சி சம்பவம். ஒட்டு சுட்டான் வீதியில் பாரிய பள்ளம். கனரக வாகனம் செல்ல தடை. மக்களுக்கு அவசர செய்தி. நாடு முழுவதும் அனைத்து வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் நீக்கம். மக்களுக்கு வெளியான அவசர செய்தி. மீண்டும் கொட்டப்போகும் கனமழை. யாழ் பல்கலைக்கழக பேராசிரியரின் கணிப்பு. மற்றும் ஒரு பெரும் ஆபத்து தொடர்பில் அவதானமாக இருக்கவும் எச்சரிக்கை. அந்தரத்தில் தொங்கும் மலையக தொடரும் தண்டவாளங்கள். மலையகத்துக்கான தொடருந்து சேவைகள் இனி இப்போதைக்கு சாத்தியமில்லை. வெளியான சோக சம்பவம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானிக்கு பட்டமளிப்பு. இலங்கை மக்களின் மனங்களில் இடம் பிடித்த அதிகாரி. பெரும் சோகத்தில் இளம் குடும்பம். வெள்ள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பாடசாலை சிறுவர்களுக்கு 25,000 ரூபாய். பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி. வவுனியாவின் 114 குளங்கள் உடைப்பு. பெரும் பேரழிவை சந்தித்தது வவுனியா மண். வெளியான சோக சேத விவரம். மன்னார் மாவட்டத்தில் அதிக வெள்ள பாதிப்புக்குள்ளான இடங்களுக்கு வடக்கு ஆளுநர் திடீர் விஜயம். மன்னாரின் பேரழிவு வரலாறு காணாதது என்றும் தகவல். நிவாரணப் பணிகளில் இறங்கிய போலீசார். கிளிநொச்சி போலீசாரின் ஏற்பாட்டில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகள். ஜனாதிபதியின் தலைமை அதிகாரி பேரிடரால் சேதமான தன்னுடைய வீட்டை யாருடைய தயவுமின்றி தானே முன்வந்து சாமானியனாக துப்புரவு செய்யும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. அவரும் அவரின் மனைவியும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்கின்றனர். வேறு யாரும் உதவவில்லை. தெருவில் உணவு விநியோகிப்பவர்களிடமிருந்து உணவுப் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிடுகின்றனர். முன்னைய ஜனாதிபதிகளின் தலைமை அதிகாரிகளின் வீடுகள் இவ்வாறு சேதமடைந்து இருந்திருந்தால் பல போலீஸ் அதிகாரிகள் வந்து துப்புரவு செய்து கொடுத்திருப்பார்கள். மற்றவர்களைப் போன்று பேரழிவை சந்தித்த ஒருவர்தான் தானும் என்று ரத்நாயக்கு கூறுகிறார். எனவே அவர் எந்த சிறப்பு கருத்தையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய வேலையை செய்கிறார். யாருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்காமல் ஜனாதிபதி தன்னுடைய கடமைகளை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தை நோக்கி நிவாரண வாகனங்கள் படையெடுப்பு மற்றும் பாதைகள் சீரின்மையால் உள்ளே வரும் வெளியேறும் பாதைகள் இன்மையால் அனைத்து வீதிகளும் கடுமையான வாகன நெரிசலை சந்தித்துள்ள நிலையில் மேலும் மீட்பு பணிக்காக கொண்டு வரப்பட்ட கனரக இயந்திரம் திடீரென்று குருநாகல் கண்டி வீதியில் ஏற்பட்ட திடீர் தாழ்றக்கம் காரணமாக விபத்துக்குள்ளாகி சரிந்துள்ளது. இதனால் நேற்று இரவு முதல் குறித்த பகுதியில் கடுமையான வாகன நெரிசல் பதிவாகியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 479 அதிகரித்துள்ளது. நேற்று மாலை 4 மணி வரையான நிலவரப்படி 479 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 350 பேர் காணாமற் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலின் கோர தாண்டவத்தால் பேரினத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு பல தரப்பினரும் சென்று தற்போது உதவிகளை வழங்கி வரும் நிலையில் போட்டோ எடுத்து நிவாரணம் வழங்க முற்பட்ட அரசியல்வாதிகளை மக்கள் விரட்டி அடித்துள்ளனர். அந்த வகையில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற அரசியல்வாதி தயாஸ்ரீ ஜெயசேகர பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சில அரசியல்வாதிகள் தமது எதிர்கால அரசியல் நலன்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பசியுடன் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் அரசியல்வாதிகளும் உதவி செய்ய சென்ற குழுவினருக்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீஸ் முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை சில பகுதிகளுக்கு அனுதாபம் தேடும் வகையில் வீடியோ குழுவோடு சென்ற பல அரசியல்வாதிகள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன.
புதுக்குடியிருப்பு ஒட்டுசுட்டான் கச்சிலைமடு பேராறு பாலத்தில் உடைவு ஏற்பட்டதன் காரணமாக கனரக வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு ஒட்டுசுட்டான் பிரதான வீதியில் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கச்சிலைமடு பேராறு பகுதியில் அமைந்துள்ள பாலத்தில் உடைவு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அழுத்தத்தின் பாதிப்பு காரணமாக நேற்று உடைவு ஏற்பட்டதாகவும் அதனால் வீதியால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. டிட்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் அமுலில் இருந்த அனைத்து பிரதான வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் அறிக்கையின்படி பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைவடைந்து வருகிறது. தற்போது எந்த ஆறும் பிரதான வெள்ள மட்டத்தில் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகலகம் வீதியில் உள்ள கலனி ஆற்றில் மட்டுமே இன்னும் ஒரு எச்சரிக்கை மட்டம் காணப்படுகின்ற போதும் அதன் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் கடந்த 24 மணி நேரத்தில் அனைத்து கண்காணிக்கப்பட்ட நிலையங்களிலும் மழைவீழ்ச்சி மிக குறைந்த அளவுக்கு சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை உலுக்கிய டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தநிலைமை காரணமாக சாலை தடைகள் ஏற்பட்டதால் இலங்கை போக்குவரத்து சபையால் இயக்கப்படும் சுமார் 1500 பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்ட இந்த பேருந்துகளில் சுமார் 15,000 பயணிகள் முன்னதாக ஆசனங்களை முன்பதிவு செய்திருந்ததாக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துக்கான ஆசன முன்பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆசன முன்பதிவு சேவையை கையாளும் நிறுவனம் ஆசனங்களை முன்பதிவு செய்த பயணிகள் தங்களுக்கு விருப்பமான வேறு எந்த தேதிக்கும் நீங்கள் முன்பதிவுகளை மீளமைத்துக் கொள்ள முடியும் என்றும் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் நாளை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இன்றைய தினம் கிழக்கு மாகாணம் குறிப்பாக திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாடு முழுவதும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பல இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார், அனுராதபுரம், புத்தளம், செலவத்த, கண்டி, நுவரெலியா, கொழும்பு, கம்பஹா, ரத்தினபுரி, களுத்துறை, காலி மற்றும் மதுரை மாவட்டங்களின் பல பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் கனமழையும் வடமாகாணத்தின் சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யும். நாடு முழுவதிலும் 9ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 10ஆம் தேதி மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வடமேற்கு பருவமழை காலம் என்பதால் இலங்கையில் பல இடங்களில் அடிக்கடி மிதமான முதல் கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. எனினும் அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையான வானிலை ஏற்பட சாத்தியம் இல்லாததால் மழை பெய்தாலும் மக்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் புயலால் ஏற்கனவே கனமழை பெய்ததால் ஆறுகளில் நீர்நிலைகள் உயர்ந்து குளங்கள் நிரம்பி மண் நீரமாகி நுவரெலியா, கண்டி, பதுளை, கேகாலை, ரத்தினபுரி மாவட்டங்களில் சிறிய கனமழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும். எனவே இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். மத்திய ஊவா சப்ரக மாகாணங்களில் உள்ளோர் குறிப்பாக அடுத்த 6, 7, 8, 9ஆம் தேதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். மேலே குறிப்பிட்ட மாவட்டங்களில் அனர்த்த நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவோரும் இதையே கவனத்தில் கொள்ள வேண்டும். பலமுறை சொன்னது போல சாத்தியமான பேரழிவை கருத்தில் கொண்டு நாம் தயாராக இருந்தால் அது நடக்கவில்லை என்றாலும் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். ஆனால் நாம் தயாராக இல்லை என்றால் கடுமையான விளைவுகள் ஏற்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பேரழிவால் சேதமடைந்த மலையக தொடருந்து பாதையை சரி செய்ய சுமார் 2 மாதம் ஆகலாம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பேராதனை பகுதியில் உள்ள பல பாலங்கள் பலவீனமடைந்துள்ளதாகவும் ரம்புக்கனை கப்பால் 20 தொடருந்து இயந்திரங்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அம்பேபுச, பொல்ஹவேல மற்றும் கண்டி அம்பேபுச இடையே ஒருங்கிணைந்த தொடருந்து பேருந்து சேவை இன்றும் நாளையும் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தொடர்ந்து அனுமதி சீட்டுகளுடன் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்கும் திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடி சேதத்தை ஒன்றிணைத்துள்ளது என்றும் தீய அணுகுமுறைகளையும் அவர் காண்கிறார் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் யாரும் பசியால் வாடுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். லொனிவிலக் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானியின் பட்டச் சான்றிதழ் கொழும்பு பல்கலைக்கழக உபவேந்தரால் கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் இந்திக்க கருணாதிலக விமானியான விங் கமாண்டர் நிர்மல சியம்பலாபிட்டியவின் உடலுக்கு முதுகலை பட்டச் சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது.
அண்மையில் உடுமலை பகுதியில் நிவாரணத்துக்காக சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் விமானியாக இருந்த விங் கமாண்டர் நிர்மல சியம்பலாப்பட்டியை உயிரிழந்தார். சம்பவத்தில் உயிரிழந்த விமானி கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முதுகலை பட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததாகவும் நேற்று பட்டமளிப்பு விழா நடைபெறவிருந்த போதிலும் நாட்டின் சூழ்நிலை காரணமாக அதை நடத்த முடியவில்லை என்றும் கொழும்பு பல்கலைக்கழக உபவேந்தர் இந்திய கருணாதிலக தெரிவித்தார். அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய பட்டமளிப்பு விழா நடைபெற்றுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மேலதிக மகாபுல தவணை கட்டணம் ஒன்றை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. நாடு முழுவதையும் பாதித்த சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்த பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சிரமமின்றி மீண்டும் ஆரம்பிப்பதை நோக்கமாக கொண்டு மகாபுல தவணை கட்டணம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 28ஆம் தேதி மகாபுல தவணை கட்டணம் ஒன்றை வழங்க கல்வி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்தது. மேலும் வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கல்வி தேவைகளை ஜனாதிபதி நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி நிதியமானது 25,000 ரூபாயை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் பெய்து வந்த கனமழை காரணமாக 114 குளங்கள் உடைப்படுத்துள்ளதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் புயலின் தாக்கத்தின் காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் நீர்வரத்து அதிகரித்து குளங்களின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வடைந்துள்ளது. இதனால் பல குளங்கள் வான் பாய்ந்துள்ளதோடு 114 குளங்கள் உடைப்படுத்துள்ளன. இதன் காரணமாக மக்களுடைய குடிமனைகளுக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் குளத்து வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். இவ்வாறு உடைப்படுத்த 114 குளங்களில் 33 குளங்களில் இராணுவத்தின் உதவியுடன் அதன் அணைகளை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஏனைய குளங்களையும் அதை தொடர்ந்து கட்டுமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் ஏற்பட்ட புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட சேதநிலைகளை நேரடியாக மதிப்பீடு செய்ய வடமாகாண ஆளுநர் ந. வேதநாயகர் நேற்று மாலை மன்னார் மாவட்டத்துக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அதன்போது ஆளுநர் நானாட்டன் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அருகம்குன்று, மடுக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று மக்களின் நிலை குறித்து நேரில் அறிந்து கொண்டார். வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள், குடிநீர் மற்றும் மின்சாரம் தொடர்பில் சிக்கல்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் அவரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் உரையாடிய ஆளுநர் தேவையான நிவாரண உதவிகள், உபகரணங்கள் மற்றும் உடனடி உதவிகளை வேகமாக வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள உதவிகளை வழங்க அரசாங்கம் முழு ஆதரவு வழங்கும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது மாவட்ட செயலாளர், மேலதிக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் என ஏனைய உத்தியோகத்தர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி போலீசாருடைய ஏற்பாட்டில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முகமது சுல்தான் நஜீன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மாதிபர் ஏ. சந்திரசேன, கிளிநொச்சி பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஜிஷாந்த் சில்வா, உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் கலந்து கொண்டனர். உதயநகர் கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறித்த உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேற்றில் புதைந்து போன பல அரச பேருந்துகள். 1500 இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவைகள் ரத்து. வெளியானது முழு விபரம். வியப்பை ஏற்படுத்தும் ஜனாதிபதி அனுரவின் தரப்பினர். ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரியின் வீடு வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பரிதாபம். தனி மனிதனாக சுத்தப்படுத்தும் காட்சிகள் வைரல். மலையக வீதிகளில் நடைபெறும் பெரும் சிக்கல்கள். பாதைகளில் கவிழ்ந்த கனரக வாகனம். தக்க பாடம் படிப்பித்த போலீசார். இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 479 அதிகரிப்பு. நாளாந்தம் உயரும் பலி எண்ணிக்கை. நிவாரணம் கொடுக்க சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மக்களால் விரட்டியடிப்பு. தென்னிலங்கையில் நடைபெற்ற அடுத்த அதிர்ச்சி சம்பவம். ஒட்டசுட்டான் வீதியில் பாரிய பள்ளம். கனரக வாகனம் செல்ல தடை. மக்களுக்கு அவசர செய்தி. நாடு முழுவதும் அனைத்து வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் நீக்கம். மக்களுக்கு வெளியான அவசர செய்தி. மீண்டும் கொட்டப்போகும் கனமழை. யாழ் பல்கலைக்கழக பேராசிரியரின் கணிப்பு. மற்றும் ஒரு பெரும் ஆபத்து தொடர்பில் அவதானமாக இருக்கவும் எச்சரிக்கை.
அந்தரத்தில் தொங்கும் மலையக தொடரும் தண்டவாளங்கள். மலையகத்துக்கான தொடருந்து சேவைகள் இனி இப்போதைக்கு சாத்தியமில்லை. வெளியான சோக சம்பவம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானிக்கு பட்டமளிப்பு. இலங்கை மக்களின் மனங்களில் இடம் பிடித்த அதிகாரி. பெரும் சோகத்தில் இளம் குடும்பம். வெள்ள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பாடசாலை சிறுவர்களுக்கு 25,000 ரூபாய். பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி. வவுனியாவின் 114 குளங்கள் உடைப்பு. பெரும் பேரழிவை சந்தித்தது வவுனியா மண். வெளியான சோக சேத விவரம். மன்னார் மாவட்டத்தில் அதிக வெள்ள பாதிப்புக்குள்ளான இடங்களுக்கு வடக்கு ஆளுநர் திடீர் விஜயம். மன்னாரின் பேரழிவு வரலாறு காணாதது என்றும் தகவல். நிவாரணப் பணிகளில் இறங்கிய போலீசார். கிளிநொச்சி போலீசாரின் ஏற்பாட்டில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகள்.